Hi friends, welcome to PoriyalaninPayanam. இந்த வீடியோஸில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மெஷினிங் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸை நம்ம சால்வ் பண்ணுவோம். சரிங்களா? அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன Q&A கொஷின்ஸ் என்ன அப்படின்னா, ராமன் சொல்லிட்டு ஒருத்தர் அவர் ஒரு சின்ன டவுட் கேட்டிருக்கிறாரு. அது என்னன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அப்புறம் நம்ம ப்ராப்ளம் போகலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு அவர் என்ன கொஷின்ஸ் கேட்டிருக்கிறாரு அப்படின்னா, நம்மக்கிட்ட இந்த இடத்துல 20 நம்ம மல்டிஃபிகேஷன் பண்ணியிருக்கிறோம். சரிங்களா? அது ஏன் வந்து 5 ஆர் 10 ஆர் இன்ட்டு மல்டிஃபிகேஷன் ஆஃப் 5 அப் டு 120 வரைக்கும் ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஷின்ஸில் கேட்டிருக்கிறாரு. சரிங்களா? இதுக்கான ஆன்சரை பார்த்துட்டு நம்ம ப்ராப்ளம் பார்க்கலாம். மொதல் விஷயம் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல நம்ம மென்ஷன் பண்ணக்கூடிய வேல்யூஸ் வந்து 5, 10 அண்ட் 15. இந்த 3 டேர்ம்ஸுமே வந்து நம்ம ப்ராடக்ட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? கிளியராக புரிஞ்சுக்கோங்க. நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதே வந்து 20லிருந்து தான் ஸ்டார்ட் பண்ணலாம். சரிங்களா? இன்ட்டு மல்டிஃபிகேஷனாக 5 வந்து நம்ம பண்ணலாம். எப்போதிலிருந்து பண்ணணும் அப்படின்னா இன்ட்டுல ஸ்டெப்ஸ் ஆஃப் 5. ஓகேங்களா? ஸ்டெப்ஸ் ஆஃப் 5 அப்படின்னும் போது 25 நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து 25 வரும். ஸோ 20லிருந்து தான் நம்ம பண்ணணும். ஓகேங்களா? இனிஷியல் ஸ்டார்டிங்லேயே வந்து மேலேயும் 5 கீழே டிவைடட் பை 5 போட்டோம் அப்படின்னா 5 டிவைடட் பை 10 வரும். கரெக்டாங்களா? இந்த இடத்துல 5 டிவைடட் பை 10 வரும். கண்டிப்பாக அது வந்து ராங். ஓகேங்களா? ஏன் ராங் அப்படின்னா, இந்தியன் ஸ்டாண்டர்ட், ஓகேங்களா, இந்தியன்ஸ் வந்து இந்த ஸ்டாண்டர்ட், ஓகேங்களா, இந்த கியர் ரேஷியோ ஸ்டாண்டர்ட் வந்து ஒன்று மெயின்டைன் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா, ஸ்டார்டிங் வந்து 20லேருந்து இருக்கணும். அதே போல் ஒவ்வொரு ஸ்டெப்புமே வந்து 5 ஸ்டெப்ஸாக வந்து இருக்கும். 20, 25 இது போல் ஒவ்வொரு ஸ்டெப்ஸாக வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இது வரைக்கும் அப்படின்னா 120 வரைக்கும் இருக்கும். அண்ட் இது கூட ஒரு ஸ்டெப்ஸ் மட்டும் ஆட் ஆகிருக்கும். என்ன அப்படின்னா 127, அதாவது இன்ச்சஸை நம்ம எம்எம்மாக கன்வெர்ட் பண்ணும்போது 127 டிவைடட் பை 5 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேர்ம்ஸ் இந்த இடத்துல நம்ம போடுவோம். கரெக்டுங்களா? அதனால் இந்த 127 இது மட்டும் நம்மளுக்கு எக்ஸஸாக இருக்கும். இது எல்லா டேர்ம்ஸுமே வந்து ஸ்டெப்ஸ் ஆஃப் 5 தான் இருக்கும். அது ஸ்டார்டிங் ஆஃப் 20லிருந்து தான் நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா? அதனால தான் நம்மளுக்கு மெயினான ரீசன் இந்த இடத்துல ஸ்டார்டிங் வந்து நம்ம 20 மேலேயும் கீழே மல்டிஃபிகேஷன் பண்ணது. 5 and 10 and 15 நம்ம மல்டிஃபிகேஷன் பண்ணக்கூடாது. இது இந்தியன் ஸ்டாண்டர்ட் மெத்தட். ஓகேங்களா? இது ஒரு ஸ்டாண்டர்டான மெத்தட் தான். உங்களுக்கு கன்ஃபியூஷன்ஸ் இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? மோரலஸ் இந்த கொஷின்ஸ்க்கான டவுட் கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம ப்ராப்ளம்ஸ்குள்ளே போகலாம். ஒரு சிம்பிள் ப்ரீவியஸ் வீடியோஸில் ஒரு 8 ப்ராப்ளம்ஸ் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதில் 9th ப்ராப்ளம் என்னென்னு பாருங்கள். இன் சிம்பிள் இண்டெக்ஸிங் மெத்தட், in simple indexing method, the rotating of the index crank 6 2/3 turns cannot be obtained by. ஓகேங்களா? இந்த இண்டெக்ஸிங் மெத்தட்ஸில் அவங்க என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா 6 full complete rotation and 3 ஹோல் இருக்கக்கூடிய ஒரு பிளேட் சர்க்கிளில் 2 இண்டெக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா? அதுதான் காமனான மீனிங். ஆனால் 3 ஹோல்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பிளேட் இருக்காது. ஸோ நம்ம மேலேயும் கீழேயும் சம்திங் 5 ஆர் 6 எல்லாம் நம்ம மல்டிஃபிகேஷன் பண்ணி அந்த ஸ்டாண்டர்டாக இருக்கக்கூடிய ஹோல் இருக்கக்கூடிய பிளேட்டை நம்ம அப்டைன் பண்ணி இந்த இடத்துல மென்ஷன் பண்ணணும். ஓகேங்களா? அதுதான் வந்து நம்மளுக்கு கண்டிஷன்ஸ். இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன்ஸில் அவங்க கொஷின்ஸ் மெயினாக கேட்டது என்னென்னா கேனாட் பி அப்டைன், இதில் அப்டைன் பண்ண முடியாதது எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க நம்மக்கிட்ட. ஃபஸ்ட்டு இந்த கொஷினுக்கான சொல்யூஷன், ஓகேங்களா, இந்த 9th சொல்யூஷன், இந்த கொஷினுக்கான சொல்யூஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, இந்த இடத்துல 6 கம்ப்ளீட் crank rotation and 3 ஹோல் இருக்கக்கூடிய ஒரு பிளேட் அண்ட் 2 கம்ப்ளீட் அந்த இண்டெக்ஸிங் பண்ணியிருக்கணும். அதாவது 3 ஹோல்ஸ் நம்மளுக்கு இருக்காது. அதனால் இந்த ஸ்டாண்டர்டாக மாற்றுறதுக்காக நம்ம சம்திங் வேல்யூஸ் வந்து நம்ம மேலேயும் கீழேயும் வந்து மல்டிஃபிகேஷன் பண்ணி நம்மளுக்கு ஸ்டாண்டர்டாக இருக்கக்கூடிய அந்த ஹோல்ஸ் இருக்கக்கூடிய பிளேட் வந்து அப்டேன் ஆகிருக்கணும். இதுதான் வந்து நம்மளுக்கு கண்டிஷன்ஸ். ஓகேங்களா? அந்த ஸ்டாண்டர்டாக இருக்கக்கூடிய பிளேட் வந்து 2 பிளேட் வந்து நம்ம இனிஷியலில் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணும்போதே நான் சொல்லியிருப்பேன். என்ன அப்படின்னா ப்ரௌன் அண்ட் ஷார்ப் இண்டெக்ஸ் பிளேட், அதே போல் பர்கிஷன் இண்டெக்ஸ் பிளேட் அப்படின்னு சொல்லிட்டு 2 இண்டெக்ஸ் பிளேட்ஸ் அதோட ஸ்டாண்டர்டாக இத்தனை ஹோல்ஸ் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லியிருப்பேன். சரிங்களா? அது பிரகாரம் தான் வந்து இந்த இடத்துல 15 ஹோல்ஸ், 18 ஹோல் சர்க்கிள், 21 சர்க்கிள், 27 சர்க்கிள், 31 சர்க்கிள், இது எல்லாத்தையுமே மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? இது எந்த இடத்துல இருந்து எடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷனுக்காக நான் உங்களுக்கு காட்டுறேன். பேக் எண்டில் போயிட்டு பாருங்கள். நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா இண்டெக்ஸிங் இன் மில்லிங் ஆப்ரேஷன். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள், உங்களுக்கு கிளியராக புரியும்.
இந்த ப்ரௌன் அண்ட் ஷார்ப் இண்டெக்ஸிங் பிளேட்டில் இந்த 21, 23, 27, 31 இது எல்லாமே மென்ஷன் ஆகிருக்கு. பட் 24 வந்து நம்மளுக்கு இல்லை. ஓகேங்களா, இது கிளியராக நோட் பண்ணிக்கோங்க. இது ஏன்னு சொல்லிட்டு முக்கியமானது, நான் ஏன்னு சொல்கிறேன். 21, 23, 27, 29 அண்ட் 33 கூட இருக்குது. பட் 24 வந்து இந்த ஸ்டாண்டர்ட் ப்ரௌன்ஸில் கிடையாது. பட் பர்கஷன்ஸில் இருக்குது. கரெக்டுங்களா, பர்கஷன்ஸில் நம்ம ஒரு இதை மட்டும் நம்ம எடுத்துக்கக்கூடாது. ஓகேங்களா, ஒரு ஸ்டாண்டர்டாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ப்ரௌன் அண்ட் ஷார்ப் ஆர் அதர்வைஸ் பர்கஷன்ஸ், இது ரெண்டுத்தில் ஏதாச்சும் நீங்கள் ஒன்று எடுத்துக்கலாம். சரிங்களா, இப்போ மோரர்லெஸ் வந்து நம்ம வந்து இது தான் எடுத்துக்கணும். ஏன்னா 21, 23 இது எல்லாமே வந்து மோரர்லெஸ் இதில் தான் இருக்குது. ஓகேங்களா, சூப்பர். இப்போ வந்து நம்ம ப்ரௌன் அண்ட் ஷார்ப் இண்டெக்ஸ் பிளேட்ஸில் ஸ்டாண்டர்ட் வேல்யூஸ் 21, 23, 27, 31 இது மாதிரி இண்டெக்ஸ் பிளேட் இருக்கக்கூடிய ஹோல்ஸ் இருக்குது. அதை வச்சு நம்ம எப்படி இதை ரேஷியோஸ் மாற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இருங்க, மிஷினிங் ப்ராப்ளம்ஸ். இப்போ பாருங்கள், இந்த கொஷின்ஸ் பாருங்கள். 6 2/3 நம்ம மேலேயும் கீழேயும் 5ஆல் மல்டிஃபிகேஷன் பண்ணும் போது என்ன கிடைக்கும் அப்படின்னா 6 10/15 நம்மளுக்கு 15 வந்து இருந்தது. நீங்கள் ஸ்டாண்டர்ட் நோட்டேஷன்ஸில் பார்த்துருந்தீங்க தெரிஞ்சுக்கும். பிளேட் 1ல் 15, 16, 17, 18, 19, 20 வரைக்கும் நம்மளுக்கு இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக வந்து இது வந்து சர்டிஃபிகேஷன் பண்ணுது. ஓகேங்களா, கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து 6 2/3 6/6 போட்டோம் அப்படின்னா 6 12/18. ஓகேங்களா, 18 நம்மளுக்கு அந்த பிளேட் 1ல் இருந்தது. ஓகேங்களா, நான் சொல்ல மறந்துட்டேன். பிளேட் 1 2 தான் நான் 21, 23 மென்ஷன் பண்ணியிருந்தேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா பிளேட் 1லேயே வந்து 15, 16, 17, 18, 19, 20 வரைக்கும் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து இதுவும் சர்டிஃபிகேஷன் நம்மளுக்கு பண்ணுது. ஓகேங்களா, அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா 6 2/3 7ஆல் மேலேயும் கீழே நம்ம மல்டிஃபிகேஷன் பண்ணும் போது 6 14/21. ஓகேங்களா, 21 சர்க்கிள் வந்து பிளேட் 2ல் ஃபஸ்ட்டு ஹோல் பிளேட்டே வந்து 21 தான். ஸோ கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு இதையும் சர்டிஃபிகேஷன் பண்ணிடுச்சு. அடுத்தது 6/2/3 into 8/8. ஸோ 6 24/16. ஓகேங்களா, இந்த இடத்துல 24 கண்டிப்பாக இது வந்து சர்டிஃபிகேஷன் பண்ண கிடையாது. 24 அதனால் இந்த ஹோல், அதாவது 24 ஹோல்ஸ் இருக்கக்கூடிய ஒரு இண்டெக்ஸ் பிளேட்டே நம்மளுக்கு கிடையாது அந்த ஸ்டாண்டர்ட் மெத்தட்ஸில், ப்ரௌன் அண்ட் ஷார்ப் இண்டெக்ஸ் பிளேட்ஸில். ஸோ அதனால தான் வந்து இந்த கொஷின்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 15, 18, 21, 24 கிடையாது. அகைன் 27, 31 கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா, கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன் இந்த இடத்துல 24 ஹோல்ஸ் சர்க்கிள்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, அதே போல் இந்த இடத்துல நெக்ஸ்ட்டு வந்து 6 2/3 9ஆல் நம்ம மல்டிஃபிகேஷன் பண்ணோம் அப்படின்னா 6 18/27. 27 அப்சல்யூட்லி நம்மளுக்கு இருக்குது. ஓகேங்களா, ஸ்டாண்டர்ட் நோட்டேஷன்ஸில். அதே போல் நம்மளுக்கு 31 இருக்குது. ஓகேங்களா, 31 நம்மளுக்கு எப்படி அப்டைன் ஆகும் அப்படின்னா 6 2/3 இன்ட்டு நம்ம இந்த இடத்துல எதை மல்டிஃபிகேஷன் பண்ணால் இந்த இடத்துல வந்து 6 31 மல்டிஃபிகேஷன் ஆகும்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க. இந்த இடத்துல எதால் மல்டிஃபிகேஷன் பண்ணும்போது 31 வரும். கண்டிப்பாக வந்து அப்சல்யூட்லி வந்து 10 பாயிண்ட் சம்திங் வந்து மல்டிஃபிகேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, கண்டிப்பாக இதை வந்து நம்ம அப்டைன் பண்ண முடியாது. ஓகேங்களா, சம் ஃப்ராக்ஷன்ஸில் நம்ம மல்டிஃபிகேஷன் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்துலையும் ஃப்ராக்ஷன்ஸில் வரும். கரெக்டுங்களா, ஃப்ராக்ஷன்ஸில் இருக்கக்கூடிய டீத் வந்து நம்மளோட அப்டைன் பண்ண முடியாது. ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் இ இதுதான் நம்மளோட அப்டைன் பண்ண முடியாது. ஓகேங்களா, மோரர்லெஸ் இந்த கொஷின்ஸிலிருந்து சிம்பிளான மெத்தட். இன்னொன்று இந்த கொஷினை பார்த்தோன்னே ஆன்சர் சொல்லிடலாம். சரிங்களா, இந்த 3 இருக்குல்ல, இந்த 3ஆல் இந்த ஹோல்ஸ் எத்தனை ஹோல்ஸ் இருக்கோ அத்தனை ஹோல்ஸ் வந்து டிவைட் பண்ண முடியணும். ஓகேங்களா, 15/3ஆல் மல்டிஃபிகேஷன் பண்ண முடியும். அதே மாதிரி 18 பண்ண முடியும், 21 பண்ண முடியும், 27 பண்ண முடியும். ஆனால் 31 மட்டும் நம்மளால் 3ஆல் மல்டிஃபிகேஷன் பண்ண முடியாது. ஸோ கண்டிப்பாக ஆப்ஷன் இ இஸ் த ஃபைனல் ஆன்சர். ஓகேங்களா, உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கான்செப்டில் மோரர்லெஸ் உங்களுக்கு கொஷின்ஸ் கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கோங்க.